Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard mathsல question number 7 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 mark question தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். chapter 1ல இருக்கு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A set வந்து the set of all natural numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னா less than 8 வரைக்கும். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் natural number 1 2 3 4 counting with 1ல இருந்து நம்ம ஒரு நம்பரை கவுண்ட் பண்றோம் அப்படின்னா அது natural number. ஓகேவா? 5 6 7 8 9 இப்படின்னு போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது B செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the set of all prime number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் less than 8. இந்த prime numberனா என்ன ஃபர்ஸ்ட்? prime number என்றதும் only 2 factors மட்டும் இருக்கும். டேபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாம 1 2s are 2, 1 3s are 3, 1 5s are 5, 1 7s are 7, 1 11 is 11, 1 13 is 13. இது மாதிரி டேபிள்ஸ்ல itself அதே நம்பர் 1 கூட மட்டும் மல்டிப்ளை ஆகி வந்திருக்கும்ல, அந்த நம்பர் எல்லாமே என்ன நம்பர்னு சொல்லுவோம்? பிரைம் நம்பர். அதாவது 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கு அடுத்தது the set of even prime number. அதாவது பிரைம் நம்பர் தான். அந்த பிரைம் நம்பர்ல இப்போ நம்ம தான் பார்த்தோம். பிரைம் நம்பர் மேலேயே பார்த்துருக்கோம். 2 3 5 7 இதெல்லாம் பிரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அந்த பிரைம்ல ஈவன் பிரைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈவன்னா என்ன? இரட்டைப்படை எண், இரட்டையா இருக்கணும். ஸோ ஈவன் நம்பர் வந்து 2 தான். ஸோ 1 தான். இப்போ இதுல less than 8, இதுவும் less than 8. less than 8 அப்படின்னா 8க்குள்ள. அப்போ 8க்குள்ள இங்க என்ன இருக்கு? 7 வரைக்கும் இருக்கு. இங்கேயும் less than 8. 8க்குள்ள இங்க என்ன இருக்கு? 7 வரைக்கும் இருக்கு. ஸோ இதை தான் நாம செட்டா எழுத போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா A செட் வந்து 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கு. ஏன்னா less than 8 அப்படின்னும் போது 8 எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பிரைம் நம்பர்ஸ்ல less than 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ B செட்ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. 2 3 5 7. B செட்ல எங்க 2 3 5 7 தான். ஏன்னா less than 8க்குள்ள தான் எடுக்கணும். அடுத்து பாருங்க ஈவன் பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்ல ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் தான் இருக்கு. அப்போ C செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 அப்படின்னு கிடைக்குது. இங்க கண்டிஷன் பாருங்க. A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. அதே மாதிரி A கிராஸ் C, அதுக்கு அடுத்தது B கிராஸ் C, அதுக்கு என்ன எடுக்கணுமா? இன்டர்செக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நாம ஒன்னொன்னா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா LHS சைடு எடுத்துக்கலாம். LHS சைடுல நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படின்னு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நாம இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த A இன்டர்செக்ஷன் Bனா என்ன அர்த்தம்? Aக்கும் Bக்கும் காமனா இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ நீங்க A செட்டும் பாக்குறீங்க, B செட்டும் பாக்குறோம் நாம. இந்த A செட்லயும் B செட்லயும் எது காமனா இருக்கு? இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. இதுலயும் 5 இருக்கு, இதுலயும் 5 இருக்கு. இதுலயும் 7 இருக்கு, இதுலயும் 7 இருக்கு. அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும் அப்படின்னா அது வந்து இன்டர்செக்ஷனோட வேல்யூ. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 3 5 7 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது இந்த கிடைச்சிருக்கிற A இன்டர்செக்ஷன் B இந்த வேல்யூ கூட C என்ன பண்ணணுமா? மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ A இன்டர்செக்ஷன் B இன்ட்டு C அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது அப்படியே ஒன் டைம் காப்பி பண்ணிக்கலாம். 2 3 5 7. அடுத்தது இன்ட்டு C யோட வேல்யூ வெறும் 2 மட்டும் இருக்கு. இது மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை ஆர்டர் பேரா எழுதணும். ஸோ ஆர்டர் பேரா எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட எழுதணும். 2, 2. அடுத்து 3 எடுத்துட்டு இந்த 2 கூடவே எழுதணும். அப்போ 3, 2. அடுத்தது 5 எடுத்துட்டு இந்த 2 கூட எழுதணும். 5, 2. அடுத்தது இந்த 7 எடுத்துட்டு இந்த 2 கூட எழுதணும். அப்போ 7, 2 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு LHS சைடு கிடைச்சிருக்கிறது. இதை நாம 1 நேம் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் பாருங்க. இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். அப்புறம் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கு என்ன எடுக்கணும்? இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நாம RHS சைடு எடுத்து எழுதிக்கலாம். RHS சைடு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னன்னா A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது ரெண்டுத்தையும் தனித்தனியா A கிராஸ் C முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ ஏவையும் சியும் நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். ஸோ A கிராஸ் C. A செட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே மேலே பார்த்துருக்கோம். A செட் என்ன? 1 2 3 4 5 6 7 தான் நம்மளுக்கு A செட். C செட்ல என்ன இருந்தது? C செட்ல வெறும் 2 மட்டும் இருந்தது. ஸோ
அந்த 2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 எடுத்துட்டு இது எல்லாத்துக்கும் ஆர்டர் பேரா ரைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 1, 2. திரும்ப இந்த 2க்கும் இந்த 2க்கும் எழுதணும். 2, 2. அடுத்து 3 எடுத்துட்டு எழுதணும். 3, 2. அடுத்த எலிமெண்ட் பாருங்க 4, 4, 2. அடுத்தது 5, 2. அடுத்தது 6, 2. அடுத்தது 7, 2. இப்போ இது எல்லாத்துக்குமே அதாவது இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து இந்த 2 கூட நம்ம ஆர்டர் பேரா எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த B cross C கண்டுபிடிக்கணும். அடுத்தது B cross C. B cross C அப்படின்றது B செட் எழுதணும். B செட் ஆல்ரெடி நம்ம மேல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். B செட் என்ன பார்த்து வச்சிருக்கோம்? 2, 3, 5, 7. அப்போ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 2, 3, 5, 7 into C வேல்யூ என்ன? C செட்டோட வேல்யூ 2 தான். இப்போ இதுக்கும் அதே மாதிரி ஆர்டர் பேரா எழுதணும். இந்த 2 எடுத்துட்டு இந்த 2க்கு ஆர்டர் பேரா எழுதணும். அப்போ என்ன வரும்? 2, 2. அடுத்தது இந்த 3 எடுத்துட்டு இந்த 2க்கு ஆர்டர் பேரா எழுதணும். அப்போ 3, 2. அடுத்து 5க்கு 5, 2. நெக்ஸ்ட் இந்த 7 எடுத்துட்டு இந்த 2க்கு எழுதணும். அப்போ 7, 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் தான் அவங்க கேட்டிருக்கிறது. இந்த A cross Cக்கும் B cross Cக்கும் என்ன எடுக்கணும்? இன்டர்செக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A cross Cக்கும் B cross Cக்கும் தான் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த ரெண்டு வேல்யூவும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும்னா காமனா இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ இதுல பாருங்க, இதுல 2, 2 இருக்கு. இதுலயும் 2, 2 இருக்கு. ஓகேவா? இதுலயும் 2, 2 இருக்கு. இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2, 2 இருக்கு. இந்த 2, 2 மட்டும் நாம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2, 2 இங்கேயும் 2, 2. அடுத்தது இங்க 3, 2 இருக்கு. இங்கேயும் 3, 2 இருக்கு. அடுத்து பாருங்க, இங்க 5, 2 இருக்கு. இங்கேயும் 5, 2 இருக்கு. அடுத்து இங்கேயும் 7, 2 இருக்கு. அங்கேயும் 7, 2 இருக்கு. ஸோ இது வந்து நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ LHS சைடு நம்ம கண்டுபிடிச்சதும் RS சைடு கண்டுபிடிச்சதும் இதுவும் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2ன்னு இருக்கு. ஒன்றும் 2லயும் பாருங்க 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 அப்படின்னு இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கிறதுனால இப்போ ரெண்டு கண்டிஷன் LHS சைடும் RHS சைடும் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு? ஈக்குவலா கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஃப்ரம் 1 and 2 1 2 கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க LHS ஈக்குவல் டு RHS எழுதிட்டு அந்த கண்டிஷனை ஒரு டைம் எழுதி, அதாவது A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படின்றது ஈக்குவலா தான் இருக்கு. எதுக்கு? A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படின்னு போட்டு hence verified அப்படின்னு எழுதினா போதும். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா கிளியரா பார்த்து வச்சுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல என்ன டவுட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க.